ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. குரு வணக்கம். நினைப்பவர் தம்மை காக்கும் நிகரரு மந்திரத்து தனிப்பொருள் உணர்த்தும் தெய்வம், தனித்தொழிற் வேலின் தெய்வம், வினைப்பகை ஓட்டும் செவ்வேள் வியன்புகழ் நாட்டும் எந்தை, முனிக்குழு போற்றும் பாம்பன் முனி குரு மலர்த்தாள் போற்றி. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவத்தில் இன்று 14வது வரியான ஓம் தவராஜ பதையே நமோ நமக என்பதின் விளக்கத்தை பார்ப்போம். சிறந்த முறையில் நியமனம் தவறாது தவம் செய்பவர்களுள் சிறந்தவர்களான சிவ தவ சீடர்களின் நாயகனாக விளங்குபவருக்கு வணக்கம் வணக்கம். தவத்தின் பெருமையை முன் செய்த தவத்தின் பயனாலேயே உணர முடியும். உலகில் எச்செல்வமும் தவப்பயனாலேயே உண்டாகும். தவத்தை காட்டிலும் மேற்பட்ட செல்வம் எதுவும் இல்லை. நாம் இப்பொழுது தெளிவாக உணர்வதும் தவப்பயனால்தான். இறைவனிடம் தவநெறி தந்தருளுமாறு வேண்டிக் கொள்ள வேண்டும். இறைவனின் அருளை பெற தவம் மிக மிக அவசியமானது. காமம், பெருந்தீனியில் வெறுப்பு கொள்ளுதல், வெறுப்பு காட்டுதல், லோபம், பொறாமை, சோம்பல், அகங்காரம் எனப்படும் 7 தீய குணங்களை விளக்கி, திடமான பக்தி, துணிவு, வன்மை, கொண்ட கொள்கையில் உறுதியாக இருத்தல் எனப்படும் 4 நற்குணங்களையும் கைக்கொண்டு, வேண்டிய போது மட்டும் சிறிதளவு நீரும் உணவும் கொண்டு, அடிக்கடி பேசிக்கொண்டிருக்காமல் குறைவாக மெல்ல பேசி வெப்பம் குளிர்ச்சி சகித்து கொண்டு, ஆடம்பரம் அலங்காரம் மீதில் கருத்து செலுத்தாமல் ஒரு எல்லையை வரையறை செய்து கொண்டு, தனக்கேற்ற ஆசனத்தில் அமர்ந்து இருத்தலே தவத்தின் அங்கங்களாக கூறப்படுகின்றன. இந்த பாவனைகளால் தூய துறவு செய்பவராக வாழ்பவர்களே தவராஜர்கள் என்று கூறுவர். இத்தகைய தவராஜர்களுக்கு தலைவன் குகப்பெருமான் ஆவார். தவத்தை காப்பவர் தம்பிரானே என அருணகிரிநாதர் அழைக்கிறார் முருகப்பெருமானை. தவராஜர்கள் சரியை கிரியைகளில் அதிகமாக கருத்து செலுத்தாமல் ஞான நெறியில் சென்று ஞானமயமான பூஜை செய்பவர்கள் தவராஜர்கள். இவர்களுக்கு ஞானமயமான திருமேனி தாங்கி காட்சி அருள்பவன் தகராலய தெய்வமான தனிவேல் முருகப்பெருமானாவார். தவராஜனாகிய பதி என்பதற்கு ஏற்ப பழனியில் தவக்கோலம் காட்சி அருள்பவன் குகப்பெருமான். சரியை கிரியை வளரும் பொருட்டு வள்ளியம்மை தெய்வயானையம்மையுடன் முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார். யோகம் ஞானம் பொருட்டு முருகப்பெருமான் தவக்கோலம் கொண்டு காட்சியளிக்கிறார். தவமாகவும் தவப்பயனாகவும் விளங்குபவர் சண்முகப்பெருமானே. தேவர்களின் தவப்பயன் தேவசேனாபதியாகவும், வள்ளியின் தவப்பயன் வள்ளி மணாளனாகவும் காட்சியளிக்கும் தவராஜபதி முருகப்பெருமானாவார். திருமாலுக்கு தியான பொருளாக விளங்குபவன் சிதாகாச பிரம்மமான குகப்பெருமானே ஆவார். எனவே தவராஜபதி என சிறப்பிக்கப்படுகிறார். தவம் என்பது சிருஷ்டி முதலான 5 தொழில்களை பற்றிய ஞானம். ஞானராஜன் முருகப்பெருமான். தவம் என்பதற்கு ஐஸ்வர்யம், ஆளும் திறமை, பிரதாபம் என பொருளும் உண்டு. பேரானந்தமாகிய ஐஸ்வர்யமும் உயிர்க்கூட்டங்களின் அந்தர்யாமியாக இருந்து அவற்றை ஆளும் திறமையும் கடவுள் சக்கரவர்த்தியாக விளங்கும் பிரதாபமும் குகப்பெருமான் ஒருவனுக்கு மட்டுமே உண்டு. அசத்தியத்தை நீக்கி பிரம்மமாகிய சத்தியத்தை உணர்ந்து ஞானமயமாக ஒளிர்தலே தவம் என்று கூறப்படுகிறது. இத்தகைய தவசக்தியை அருள்பவன் முருகப்பெருமான் ஆவார். அடுத்ததாக 15வது வரியான ஓம் இக பர பதையே நமோ நம என்பதன் விளக்கத்தை பார்ப்போம். இகத்திற்குரிய பேறுகளையும் பரத்திற்குரிய பேறுகளையும் அருளும் குகப்பெருமானுக்கு வணக்கம் வணக்கம். இகம் என்பதற்கு இவ்வுலக வாழ்க்கை தொடர்பான சுகப்பேறுகள் என்றும், பரம் என்பதற்கு மேலுலகத் தொடர்பான பேரின்ப பேறுகள் எனப்படும் 2ஐயும் அருள்பவர் முருகப்பெருமானே. இகம் பரம் இரு நிலைகளிலும் மங்களப் பேறுகளை அளிப்பவர் அவரே. உயிர்க்கூட்டங்களுக்கும் தேவர்களுக்கும் உலகம் முழுவதையும் காப்பாற்றி நிலை நிறுத்தியதால் முருகப்பெருமானை 14 உலகத்தில் உள்ளோரும் போற்றித் துதிக்கின்றார்கள். இகத்திலும் பரத்திலும் இருந்து அரசாள்பவன் என்பது பொருள்.
பிரம்மா, திருமால், ருத்திரர், மகேஸ்வரர் என்ற உருவத் திருமேனிகளை தாங்கியும், சதாசிவம் என்ற ஒரு அருவத் திருமேனியை தாங்கியும், விந்து, நாதம், உமை, சிவம் என்ற அருவத் திருமேனியை தாங்கியும், இகத்திலும் பரத்திலும் அரசு புரிபவன் ஆறுமுகப் பெருமானே ஆவார். இகலோக பலனைக் கருதி வழிபடும் அடியவர்களையும், பரலோக இறை இன்பப் பேறு கருதி வழிபடும் அடியவர்களையும் அவரவர்களுக்கு ஏற்ப அருள்பாலித்து அடியவர்களின் நாயகனாக விளங்கும் பெருமானுக்கு வணக்கம் என்பது பொருள். இவ்வுலக இன்ப வாழ்விற்கேற்ப பலனை கேட்பது கடைநிலை இடைநிலையாகும். பேரின்பமான வீடு பேற்றினை விரும்பி அந்த பலனை கேட்பது உத்தம நிலையாகும். இரண்டையும் அடியவர்களுக்கு அருளுவதால் அடியார் நாயகனாய முருகப்பெருமானே ஆவார். இரண்டையும் அடியவர்களுக்கு அருளுவதால் அடியார் நாயக முருகப்பெருமானாகிய அவருக்கு ஓம் இக பர பதையே நமோ நமக என்று கூறுகின்றார். இவ்வாறாக இன்று 14வது வரியான ஓம் தபராஜ பதையே நமோ நம என்பதற்கும் 15வது வரியான ஓம் இக பர பதையே நமோ நம என்பதற்கும் 2 ஸ்தோத்திர மந்திரத்திற்கும் விளக்கமான அர்த்தத்தை பார்த்தோம். அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை தொடர்ந்து சிந்திப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகாசரணம். திருச்சிற்றம்பலம்.